வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிச்சா பேசுகிறேன். ராமாயணத்தில் உத்தரகாண்டம்னு ஒரு காண்டம் இருக்குது. யாரும் உத்தரகாண்டம் பாராயணம் பண்ணுறதே இல்லை, உபன்யாசமும் பண்ணுறதில்ல. ஏன் பாராயணம் பண்ணுறதில்ல, ஏன் உபன்யாசம் பண்ணுறதில்ல அப்படின்றத மகாபெரியவா விளக்கமாக சொல்கிறார். அந்த சம்பவம் பற்றினது தான் இந்த பதிவு. அந்த சம்பவம் பற்றி மேலும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ராம பக்தர் ஒருவர் மகாபெரியவா தரிசனத்திற்கு வந்தார். ராமாயண பாராயணம் உபன்யாசம் நடந்தது, இன்று பூர்த்தியாயிற்று என்று விண்ணப்பித்து கொண்டார். நீங்கள் ராமாயணத்தை இன்னும் பூர்த்தி செய்யலை, ராம பட்டாபிஷேகம் நடந்தது என்று சொல்லுங்கோ. ராமாயணத்தில் யுத்தகாண்டம் வரை பாராயணம் உபன்யாசம் ஆயிருக்கு, அப்புறம் உத்தரகாண்டம்னு ஒரு காண்டம் இருக்கே, இதை தொடர்ந்து ராமாயணம் பற்றி பல விஷயங்களை பொதுவாக சொன்னா மகாபெரியவா. முன்னாடிலாம் ஒரு கடிதமோ தஸ்தாவேஜோ எழுத ஆரம்பிக்கும் போது பிள்ளையார் சுழி போட்டுட்டு ராமஜெயம் என்று எழுதிவிட்டுத்தான் விவரங்களை எழுதுவார்கள். ராமராஜ்யம் என்று சொல்றோம், அவ்வளவு பெருமை ராமனுக்கு. வேறு எந்த ராஜாவும் தர்மம் தவறாமல் ஆட்சி செய்ததில்லையா என்று கேட்கலாம். செய்திருக்கிறார்கள் என்பதுதான் சரியான பதில். ஆனால் ஒரு சாமானிய குடிஜனம் குற்றம் சொன்னதற்காக பத்தினியையே தியாகம் செய்தது ராமன்தான். ராமாயண உபன்யாசம் என்றால் ராம பட்டாபிஷேகம் வரையில்தான். உத்தரகாண்டத்தில் ராமன் வைகுண்டம் போனார் அப்படின்னு சொல்லியிருக்கு. ராமன் எப்போதும் நம்முடனேயே இருக்கணும், வைகுண்டத்துக்கெல்லாம் போகப்படாது என்பதால் யாரும் உத்தரகாண்டம் பாராயணம் பண்றதில்லை, உபன்யாசமும் பண்றதில்ல. இப்ப கூட அநேக கிரகங்கள்ல ராமாயண புஸ்தகத்தை பூஜை அறையில வச்சிருப்பா. படிக்காட்டாலும் பரவாயில்ல, தினமும் ஒரு புஷ்பமாவது துளசியாவது போட்டு நமஸ்காரம் செஞ்சுட்டு இருக்கா. உத்தரகாண்டத்துல அபூர்வமான விஷயங்கள் நிறைய இருக்கு, அதையும் படிக்கணும். ஒரு ராம பக்தரை முன்னிலைப்படுத்தி எல்லோருக்குமாக மகாபெரியவா தெரிவித்த அபிப்பிராயங்கள் இவை. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி அன்பர்களே.